மகத்துவம் நமக்கு தெரியும். ஹஸரத்னா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மீனினுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பெரிய ஒரு வரலாறு. ஒரு மீனும் முழுகிடுச்சு. ஒரு விலங்கினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு மனிதன் உள்ள போயிட்டு திரும்பி அவனை அல்லாஹ் அவரை உயிரோடு வெளியில கொண்டு வந்தான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய செய்தி தானே இது. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம், அதை நம்முடைய காதுகளால் கேட்டுடலாம். ஆனா அதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா அதுல எவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய வல்லமையை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். ஒரு மீன் ஒரு மனிதரை உள்ள முழுங்கிடுது. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. அந்த மீனுடைய உணவாக அவர் ஆயிர வேண்டியதுதான். அதான் நிலைமை. அருமையான சகோதரர்களே, அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள போனதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறாங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த திக்ரை செய்யறாங்க. அந்த திக்ரினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், எப்படி மீனுடைய வயிற்றுக்குள்ள அவங்க உயிரோடு போனாங்களோ அப்படியே வெளியில வர்றாங்க. 40 நாட்கள் ஒரு மீனினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு நபியை அந்த மீன் வைத்திருந்தது. ஆனால் அந்த மீன் அந்த நபியினுடைய ஒரு சின்ன கிராட்ச் கூட ஆகல. அவங்க உடம்புல, தலையில, காலுல, கையில, உடம்புல அந்த மீனுடைய பல்லு பட்டு அல்லது மீனுடைய முள்ளு பட்டு அந்த உடம்புல சின்ன கிராட்ச் கூட கிடையாது. அப்படியே அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள வெளியே கொண்டு வந்து பாதுகாத்தான் என்பதாக நம் வரலாறுல பார்க்கிறோம். அத்தகைய ஒரு சிறப்புமிக்க அத்தியாயம் தான் இன்றைய தொழுகையில ஓதப்பட்டது. அந்த சூரா யூனுஸை ஓதுவதை கொண்டு இது போன்ற நெருக்கடிகள்ல இருந்து நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு பெற முடியும். அதுக்கு அடுத்து சூரத்துல் ஹூத் ஓதப்பட்டது. சூரா ஹூதுனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உள்ளத்தை விரிவடைய செய்யறான். உள்ளத்தை பிரகாசம், அதாவது விரிவடைகிறது உள்ளம். ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய உள்ளம் உடையவர்கள், ரொம்ப நெருக்கடியா இருக்கக்கூடிய உள்ளம் உடையவர்கள் தன்னுக்கு தானே யோசிச்சு பார்க்கும் பொழுது அவர் கோவப்படுவார். நாம ஏன் இப்படி நெருக்கடியாவே இருக்கிறோம், ஒரு சந்தோஷம் இல்லாம எப்ப பார்த்தாலும் குருன்னு இருக்கக்கூடிய ஆட்கள், ரொம்ப நெருக்கடியாக ஒருவருடைய உள்ளத்துல ஏதோ ஒண்ணு காயமா ஏற்பட்டு அப்படியே ஒரு நெருக்கடியிலே இருக்கிறாருன்னா அவர் சூரத்துல் ஹூதை ஓதினால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கிறான் என்பதாக அந்த ஹூது சூராவினுடைய சிறப்பை பார்க்கிறோம். இன்று ஓதப்பட்ட அந்த சூறாக்களிலிருந்து ஒரு வசனம்